Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. அவங்க உங்ககிட்ட இருந்து வந்தவங்க தான். ஆனா உங்களுடைய சொத்து கிடையாது, உங்களுடைய பொருள் கிடையாது. இன்னொன்று இந்த மாதிரி அதிகமாக அவங்க மேலே ப்ரெஷரை நம்ம திணிக்கும் போது இயல்பான குழந்தைத்தன்மையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். கல்ச்சுரல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க அனுப்புகிறாங்க. இதில் எல்லாம் போய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய குழந்தை தான் முன்னாடி வரணும். இது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கும் எல்லாரையும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துடுது. நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வயதுக்கு மீறின விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசுகிறது. இன்னொன்று அவங்க கூட ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு கண்ட்ரோல் ஏதோ ஒரு இடத்துல இருந்தாகணும். கண்டிப்பாக அந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை போகும். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பெரிய மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறது தியேட்டரில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்னே இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த சாப்பிட்டானா உங்களுக்கு அடுத்த நாள் டைஜஷன் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ பணத்தினால் மகிழ்ச்சி உண்டாகும்னு நீங்கள் தயவு செஞ்சு உருவாக்கி கொடுக்காதீங்க. ஓடி ஆடி விளையாடணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஓடி ஆடுறதே கிடையாது. ஏசி ரூமில் உட்காந்துக்கிறாங்க. வேர்க்கிறதே கிடையாது. பாடியிலே ஹீட் தங்கிடுது. நம்ம அதனால் கூலிங்காக இருக்க பாடின்னு நினச்சிக்கிறோம். வணக்கம், நான் ராம்குமார். நிறைய விஷயங்கள் இந்த மனநலன் சார்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு அது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? முன்னெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சா? அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால, நமக்கு மேலே வைக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ்னால, இந்த கம்பேரிசனால் இதெல்லாம் நம்மளை தேடி வருதா இல்லை நம்ம விரும்பி போகிறோமான்னு தெரியாமே அதெல்லாம் நம்மளை சேருது இல்லையா? அப்படிங்கும்போது மனநலனுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பெற்றோர்கள் அவங்க குழந்தைகள் மேலே நிறைய எதிர்பார்ப்புகளை வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆசைகளை அவங்க மேலே திணிக்கிறாங்க. இது சார்ந்து பேசுறதுக்காக நம்ம கூட ஜெயஸ்ரீ கண்ணன் மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டில் பெரிய மனசுக்கள் யாருக்கு ஏற்படுது அப்படின்னா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான். ஒன்று வேறு தலைமுறைகளாக இருக்காங்க. பெற்றோர்கள் ஒன்று 90 காலகட்டத்தில் சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இல்லைனா இந்த 2000 கொஞ்சம் ஒரு 1995 இருப்பாங்க. 95 அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஏர்லி பேரண்ட்டாக இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களால செய்ய முடியாத சில விஷயங்கள் இல்லை, என் ஆஃபீஸில் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு இது தெரியும்னு சொல்லிக்கிறதுக்காக அவனுக்கு அந்த ஸ்கில் தெரியும், இவனுக்கு இந்த ஸ்கில் தெரியணுங்கிறதுக்காகவே அந்த குழந்தைங்க மேலே அந்த விஷயங்களை திணிக்கிறாங்க. அதே மாதிரி என் குழந்தை இந்த ஸ்கூலில் படிக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே அவங்கள ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரைடுக்காகவே என்னுடைய குழந்தை இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரைடுக்காகவே இந்த பேரண்ட்ஸ் குழந்தைகளை ரொம்பவே மன ரீதியாக துன்புறுத்துறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா கலாச்சாரத்தில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஏன் நான் என் பையனை ட்ரை பண்ணக்கூடாது, என் பொண்ணை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இந்த ஒரு கம்பேரிசன் இருக்குது. இதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் துவங்க. அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சோஷியல் மீடியாவுடைய எக்ஸ்போஷர் இருக்குது. பேரண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை குழந்தைகளுக்காகட்டும், ரெண்டு பேத்துக்கும் இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள், தன்னுடைய வாழ்க்கையின் ஏமாற்றங்கள், தன்னுடைய கனவுகளை செயல்படுத்த முடியாத அந்த ஒரு பெயின், அதை குழந்தைகள் மேலே திணிக்கிறது. இது அவங்கள இன்னொரு உயிராக பார்க்காதது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு மனநல ஆலோசகராக. ஏன்னா அவங்க உங்ககிட்டேருந்து வந்தவங்க தான். ஆனால் உங்களுடைய சொத்து கிடையாது, உங்களுடைய பொருள் கிடையாது. அவர்களுக்கென்று தனி ஒரு உலகம் உண்டு, தனி சிந்தனை உண்டு, தனி க்ரியேட்டிவிட்டி உண்டு. அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இன்னொன்று இந்த மாதிரி அதீதமாக அவங்க மேலே ப்ரெஷரை நம்ம திணிக்கும் போது இயல்பான குழந்தைத்தன்மையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அது ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க வயசு இருக்க குழந்தைங்க என்னென்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க, இல்லை ட்ராயிங் பண்ணுவாங்க, ஒரு கார்ட்டூன் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஆர்வமாக போய் பேசுவாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க, அத்தை எப்படி இருக்கீங்க, பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு பேசுவாங்க. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இன்னொன்று, நம்ம குழந்தைங்க ஒரு ஸ்டேஜுக்கு தான் நம்மளால் பண்ண முடியும். அதை தாண்டி பெரியவர்கள் அவங்களால தான் நம்ம சர்வைவ் ஆக முடியுன்ற ஒரு மரியாதை, ஒரு குழந்தை மனநிலையில் அப்போ இயல்பான மகிழ்ச்சி உருவாகும். நம்ம எப்போவுமே நம்ம தலையிலே எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு ப்ரெஷர் இருக்கும். சேம் டு த கிட்ஸ். இந்த குழந்தைகள் மேலே பெற்றோர்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், செலிப்ரிட்டி ஆகணும், டிவியில் ரியாலிட்டி ஷோஸில் போய் பாடணும், இல்லைனா இன்ஸ்டாவில் அவங்க டிக்டாக் பண்ணுறதோ இல்லை வாட் எவர் இட் இஸ், அது இன்றைக்கி பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பல ஆப்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் புதுசாக வந்துகிட்டே இருக்குது. அதில் அந்த குழந்தைக்கு இல்லாத திறமை, இருக்கிற திறமையும் கொண்டு வராங்க, இல்லாத திறமையை அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க. தெருவுக்கு தெருவு கிளாஸஸ் இருக்குது.
எல்லா வெரைட்டி ஆஃப் கல்ச்சுரல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க அனுப்புகிறாங்க. இதில் எல்லாம் போய் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய குழந்தை தான் முன்னாடி வரணும். இது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கும் எல்லாரையும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்துடுது. எல்லாருமே போட்டியாளர்கள், சக நண்பர்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் போட்டியாக பார்க்குற மனநிலை. இன்னொன்று அந்த குழந்தை மேலே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நீ வின் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு பாடுற திறமை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாடுற ஸ்கில் இருந்தால் மட்டும் பத்தாது. முந்தைய காலத்தில் அப்படி இருந்தது. இன்றைக்கி அந்த குழந்தை அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஈவன் அதில் ஒரு ரவுண்டு வச்சாங்கன்னா அதில் டான்ஸ் கூட பண்ணணும். அந்த குழந்தை கொஞ்சம் நடிக்க கூட செய்யணும். இப்படியெல்லாம் கூட சில விஷயங்கள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் திணிக்கப்படுகின்றன. அந்த விஷயத்த பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு எமோஷ்னல் ட்ராமா மாதிரி ஆரம்பித்து கடைசியில் அந்த குழந்தைகள் மேலே ஒரு அழுத்தமாக அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக ஆகப்படுகிறது. இன்னொன்று, எங்கே போனாலும் அந்த குழந்தைய செலிப்ரிட்டியாக 4 பேர் பார்க்குறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுது. நான் இன்ஸ்டா செலிப்ரிட்டி தான் ஆக போகிறேன், நான் டான்ஸர் தான் ஆக போகிறேன், நான் ஆக்ட்ரஸ் தான் ஆக போகிறேன். இப்படி அவங்க ஒரு 10-12 வயசுக்குள்ளேயே முன்முடிவு பண்ணிடுறாங்க. எது இந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற அழுத்தத்தினாலையும் இந்த சமூகம் கொடுக்குற திணிப்புகள்னாலையும் இப்படி ஆயிடுறாங்க. இது ஒரு அறியாமைன்னு கூட சொல்லலாம். இது ஒரு அறியாமை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்று, குழந்தைங்கள நம்ம அவங்களா விளையாட விடணும், நிறைய விளையாட விடணும். சோஷியல் இன்ட்ராக்ஷன்லேருந்து கொஞ்சம் அவங்க இயல்பான மனிதர்கள் கூட பழகிறதா நல்லதாக இருக்கும். இயல்பான மனிதர்கள் கூட பழகிறதா நல்லா இருக்கும். தெரியாத எங்கேயோ போய் சாதிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத விடவும் முதல்ல நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, நண்பர்கள் கூட இயல்பாக பழக விடணும். ஒரு 18 வயசுக்கு மேலே நம்ம கெரியரை பற்றி முடிவு பண்ணிக்கலாம். அது கூட இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is no age limit for career launching அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தர் 40 வயசில் நினைக்கலாம் நான் பியானோ கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் கற்றுக்கிட்டு அதில் ஒரு பியானிஸ்ட்டோ வரலாம். அதை கற்றுக் கொடுக்குறவராக ஒரு ஆசிரியராக கூட வரலாம். ஈவன் என்னுடைய கேஸே நான் எடுத்துட்டேன்னா நான் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக பிஸ்னஸ் ஓரியன்ட் லைனில் இருந்தேன். லைக் என்னோடய 25 அந்த ஏஜ்லலாம். ஸோ ஆஃப்டர் சம் இயர்ஸ் தான் நான் என்னுடைய கெரியர் சைக்காலஜிஸ்டாகவும் ஒரு மீடியா பர்சனாகவும் நான் என்னை லான்ச் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய பேஷன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டேன். எவ்வளவோ ஸ்டோரிஸ் படிக்கிறோம். 70 வயசில் சாதனை புரிஞ்சார், 25 வயசில் வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தவர் 40 வயசில் வேறொரு மனிதராக வேறொரு கெரியரை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இன்றைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 10-12 வயசுக்குள்ளேயே அவங்களுடைய கெரியரை எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. எதுக்கு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைடுக்காக. சொசைட்டியில் நம்ம இப்படி பெருமையாக சொல்லிக்கணும், என் குழந்தை அப்படி வருது இப்படி வருது அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. இன்னொன்று, ஒரு பொறாமை, ஒரு இன்செக்யூரிட்டி. நம்ம நம்ம வாழ்க்கையில் சாதிக்க முடியல, ஃபினான்ஷியலாக பெரிய அளவை அடைய முடியல, அந்த டிக்னிட்டியை கொண்டு வர முடியல, சோஷியல் ஸ்டேட்டஸை கொண்டு வர முடியல. அதை இந்த குழந்தை மூலமாக அடைஞ்சிடலாம், குழந்தை மூலமாக நம்ம ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிடலாம். ஸோ இந்த குழந்தையோட அப்பா, இந்த குழந்தையோட அம்மா அப்படின்னு சொல்லி அது மூலமாக ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை எலிவேட் பண்ணிக்கிறதுக்கும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய அழுத்தங்களை கொடுக்குது, அவங்களுடைய இயல்பான மகிழ்ச்சியை குலைக்குது. குழந்தைகளை சக மனிதர்களை எதிரிகளாகவும் போட்டியாளர்களாகவும் பார்க்க வைக்குது. நாளைக்கு தோல்விகளை சந்திக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாகி அவங்க தவறான எண்ணங்களுக்கு போகிறது, தற்கொலைக்கு போகிறது, தனிமையை நாடுறதுன்னெல்லாம் திசை மாறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் 10-12 வயசுக்குள்ளே நிச்சயமாக தீர்மானிக்காதீங்க. அதுக்கான நேரம் கொடுங்க, டைம் எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். மேம், நம்ம இப்போ ஒரு 2 முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஒன்று, ஓவர் பேரண்டிங் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் குழந்தைகளை அவங்களோட போக்கில் விட்டுணுன்னு சொல்கிறோம். இதனுடைய பின்விளைவுகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த ஓவர் பேரண்டிங்னால என்ன ஆயிடுது அப்படின்னா, சில நேரங்களில் அவங்களுக்கு அவங்க விருப்பப்பட்டது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, எல்லாம் முன்கோபம் வருது அதிகமாக. எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே அவங்க இயல்புன்னு புரிஞ்சுக்காம அதை பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே அவங்க அதை அணுகுறாங்க. இன்னொரு பக்கம் தனிமைப்படுத்துறதுனால நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம், யாருன்னே தெரியாத சில மனிதர்களை சோஷியல் மீடியாவில் போய் தேடுறாங்க அவங்க ஒரு பேச்சு துணைக்காக, இப்படியும் போயிடுது. அப்போது இந்த குழந்தை மற்றும் பெற்றோர்களுக்கான உறவு இந்த காலகட்டத்தில் சிக்கலாக இருக்கும் சூழலில் ஒரு ஆரோக்கியமான குடும்ப நிலையை உருவாக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன?
பெற்றோர்கள் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத பேசுகிறத விடவும் பெற்றோர்கள் எடுக்க வேண்டாத விஷயங்கள் அதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறது தான் இன்றைக்கி முக்கியமாக இருக்கும். ஏன்னா அதீதமாக எடுத்துகிட்டே இருக்காங்க ஸ்டெப்ஸ். அவங்களுக்கு வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, நிறைய கலர் கலராக ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கறது, ஆக்சசரிஸ் வாங்கி தரது, இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுதான் என்னுடைய அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விஷயங்களை அவங்க குறைக்கும் போது ஒரு விஷயத்தை தேடி தேடி கிடைக்கும்போது அதனுடைய சுவை வந்து வாழ்க்கையினுடைய சுவையாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது கிடைத்த விஷயங்களுடைய அருமை தெரிவதில்லை அவர்களுக்கு. குழந்தைங்கள நம்ம குத்தம் சொல்கிறத விடவும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு வராத விஷயத்தை திணிக்கக்கூடாது. ரெண்டாவது, அவங்களுடைய கனவுகளை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. ஒப்பீடு செய்யக்கூடாது. பக்கத்து வீட்டு குழந்தை அது பண்ணியிருக்கு, இந்த குழந்தை அது பண்ணியிருக்கு, ஸோ படித்தா நீ வந்து வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிறது ஓகே. ஆனால் ஒரு 80, 70 எடுத்து அந்த குழந்தை நல்லா தான் படிச்சுட்ருக்கும். அதை வந்து 90, 95, 97, 99.99 அப்படின்னுலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹையாக வைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப தவறாக போயிடும். இந்த விஷயத்தை ஒப்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸாக இருப்பாங்க, குழந்தைங்களாக இருப்பாங்க. இன்னொரு தாட், ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து உளவியல் ரீதியாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு கொஞ்சம் தவறான விஷயம் தான் சொல்லணும். அப்போ பேரண்ட்ஸாக இருக்கணும். ஸோ சொல்லுவாங்க, என்னை மதிக்கிறதில்ல, என்னை வந்து 4 பேர் முன்னாடி என் குழந்தை வந்து மரியாதை இல்லாமல் பேசிடுது, நான் இந்த டம்ளரை கொண்டு போய் அங்கே வையுன்னு சொல்கிறேன், செய்ய மாட்டேங்குது அப்படின்னு. இதுக்கு காரணம் வந்து பேரண்ட்ஸோடைய விஷயம்தான். அவங்க வந்து பேரண்ட்ஸாக இருக்கணும். நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வயதுக்கு மீறின விஷயங்களை அவங்கக்கிட்ட பேசுகிறது. இன்னொன்று, அவங்க கூட ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது, குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் ஓகே. பட் எனிவே நீ வந்து திசை மாறி போயிடக்கூடாது. உனக்கு ஒரு பாதுகாப்பு அரணா, உனக்கு இன்னும் ரெக்கை முழுசாக முளைச்சிட்டு இருக்கு இப்போ, அவ்வளோதான். அந்த ரெக்கையையும் பாதுகாக்கிற நிலையில் இந்த பேரண்ட் இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த ரெக்கை முளைக்காத ஒரு குஞ்சும் ஒரு தாய் பறவையும் எப்படி ஈக்குவல் ஆக முடியும், ஒரு தந்தை பறவையும்? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் என்ன கேட்டால். ரொம்ப நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதீத சுதந்திரம் வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு கூட அவங்க நினச்சிக்கலாம். அதுவும் ஒரு காரணம் இருக்குது. அந்த கேப் வரும்போது தான் அந்த புரிதல் ஏற்படும். ஸோ 90s 80ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பேசவே முடியாது அதிகமாக குழந்தைங்க. ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டாருனாலே அது வந்து தவறான விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாவுடைய அன்பு கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய படங்கள் கூட அதை போர்ட்ரே பண்ணியிருக்கு. ஸோ அப்பா வந்து அவருடைய அன்பை வந்து செயல்களில் காட்டுவார், குடும்பத்துக்காக உழைப்பார். யார் அதாவது எல்லை மீறி குழந்தைகள் போகும்போது அதை கண்டிப்பார். ஸோ அப்பா திட்டிடுவார் அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைகள் வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்கே அன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்ப பயந்தாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதை ஏதாவது குடும்பத்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டான் அப்படின்னா அது குடும்பமே வந்து உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் ட்ரிங்கிங்னு அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னு காரணம், ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு எதையுமே ஈஸியாக எடுத்துக்கலாம், எல்லாமே பரவாயில்லன்னு ஓவராக வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போய்க்கிறோம். இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு கண்ட்ரோல் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்தாகணும் கண்டிப்பாக. அந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை போகும். இல்லைனா நம்ம காலையில் 10 மணிக்கு குளிக்கிறோம் லீவ் நாள் அப்படின்னு இருந்தால் அது வந்து சாயங்காலம் குளித்தா என்ன, இல்லை இன்றைக்கி குளிக்காட்டி தான் என்ன அப்படின்னு போகும். அது அவங்களுடைய ஹெல்த்தை பாதிக்கும். இந்த ஹோம்ஒர்க் பண்ணலாம், இந்த எழுதலாம் அப்படிங்கிறது கற்றல் அப்படிங்கிற விஷயத்துலையும் அதே மாதிரி அந்த ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லிட்டு தள்ளி போடுற விஷயங்கள் நடக்கும். இந்த தள்ளி போடுறது வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து சிக்கலாகும். அப்புறம் டம்ப் ஆகி எல்லா ஒர்க்கையும் பண்ணுற மாதிரி ஆகும். வீட்டில் சண்டையாகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். நாளைக்கு பேரண்ட்ஸ்குள்ளே இந்த குழந்தை இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம்னு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸாக இருக்கலாம். குழந்தைங்ககிட்ட எந்தெந்த விஷயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், எதில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஹோல்டை வந்து அவங்க கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, நீ எனக்கு முக்கியமானவள் அப்படிங்கிற உணர்வை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த உணர்வை கொடுத்துட்டா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை பாண்டிங் இருக்கும். அந்த நம்பிக்கையையும் அந்த பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்காம உங்களுடைய எதிர்பார்ப்புகளை திணிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. அதை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். இந்த பேரண்டிங்னு ஒரு சூழல் பற்றி நம்ம பேசும்போது நம்ம காலகட்டத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க பலருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்றைக்காவது நம்ம அம்மா அப்பா வெளியே கூப்பிட்டு போவாங்க, ஆனால் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தயாராகிடுவோம். அந்த எங்கேயாவது ஒரு படத்துக்கு போகிறதோ, ஒரு சின்ன ஒரு பார்க்குக்கு போகிறதோ, இல்லை ஃபேமிலியோட ஒரு சுற்றுலாவுக்கு போகிறதோ தயாராகிடும். ஒரு 10 நாளைக்கு அது பேசுவோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால குழந்தைங்க வீட்லேயே இருக்காங்க, ஒரு கேமிங் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுருக்காங்க, இவங்க வேற ஒரு சூழலில் லேப்டாப்போடு இருக்காங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸும் குழந்தைகளும்
ஒன்றிணைஞ்சு அடிக்கடி வெளியே போகிறது, இல்லை ஆரோக்கியமான சூழலை உருவாக்குறதுக்கு அவங்களுக்குள்ள சின்ன சின்ன டாஸ்க் மாதிரிலாம் என்னெல்லாம் பண்ணலாமா? அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃப்ரம் ஹோம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணி செய்யலாம். இது வந்து ஒரு குடும்பத்துக்கான ஒரு ஒருங்கிணைப்பை, ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வரும். நம்மலாம் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஃபீலை அப்போ தான் கொண்டு வர முடியும். ஸோ ஒரு வேலையாவது கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுங்கிறத ஒரு ரூலாக வச்சுக்கணும். கண்டிப்பாக மேபி அதை நைட் வச்சுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். ஏன்னா மத்தியானம் மோஸ்ட்லி எல்லாரும் வெளியில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஒன்றா உட்காந்து நம்ம சாப்பிடும்போது அந்த உணவு உள்ளே போகும்போது அது உணவு இல்லை, அது ஒரு உணர்வாக உள்ளே போகும். அப்போ உங்கள் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பேசுங்க, ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு குழந்தை பேசட்டும், வீட்டில் அவங்க ஏதாவது ரிலேஷன்ஷிப் பற்றி வேறு உறவுகள் பற்றி ஏதாவது பேச வேண்டியிருந்தால் அவங்க பேசுவாங்க. இப்படி எல்லாருமே அன்றைக்கு அந்த டே எப்படி போச்சு, ஹவ் வாஸ் த டே, அந்த ஷேரிங் இருந்துச்சுன்னா அது ஒரு பில்டப் பண்ணுறதுக்கு, ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு நல்ல சூழலை உருவாக்கும். அது போக இன்டோர் கேம்ஸ் விளையாடலாம். உட்காந்து வீட்டில் எவ்வளவோ விஷயங்கள், தொலைஞ்சு போன தாயம் இருக்குது, பல்லாங்குழி இருக்குது, நமக்கு செஸ் மட்டும்தான் தெரியும், மூளையை வளர்க்கணும், போய் கப்பு வாங்கணும் அப்படின்ட்டு. நாட் லைக் தட். சார் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து நுணுக்கமான கைகளுக்கு பயிற்சியாகவும் மனதுக்கு பயிற்சியாகும். இன்னொன்று ஒரு கணக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிணக்குன்னு சொல்கிறோம், பிணக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸிங் பண்ணும்போது வீட்டிலேருந்து அவங்களோட மூளை திறனும் டெவலப் ஆகும். இன்னொன்று அவங்கள நம்ம பயிற்றுவிக்கிறோன்னு தெரியாமலே பயிற்றுவிப்போம். அந்த மாதிரி விளையாட்டுகள் ஒன்றா சேர்ந்து விளையாடலாம் ஃபேமிலியில். அண்ட் மெயின் திங் நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் போகிறது. ஸோ வெளியில் போகும்போது என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பெரிய மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறது தியேட்டரில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்னே இவ்வளோ பெருசு இருக்கும். அந்த சாப்பிட்டோன்னா உங்களுக்கு அடுத்த நாள் டைஜஷன் ப்ராப்ளம் தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு எந்த யூஸும் இருக்க போகிறது கிடையாது. ஒரு காஃபி வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு கூல்ட்ரிங்க் வாங்கினீங்கன்னா அது வந்து அவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கவும் தேவையில்லை, அவ்வளோ பணம் வந்து அதுக்கு செலவு பண்ணவும் தேவையில்லை. வெளியில் 10 ரூபா இருக்க சிப்ஸ் வந்து அங்கே 100 ருபீஸ் விற்கிறாங்கன்னா அந்த பாக்கெட்டில் காற்று தான் இருக்கும் பாதி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த குழந்தைக்கு வந்து என்ன கற்றுக் கொடுக்குறீங்க, இது மூலமாக பணத்தின் மூலமாக மகிழ்ச்சியை வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஸோ அந்த குழந்தை பணத்தை தானே நாளைக்கு மதிக்கும். அப்புறம் பெருசானதுக்கப்புறம் அம்மாவை மதிக்கலை, அப்பாவை மதிக்கலை, சொசைட்டியை மதிக்கலைன்னு சொன்னால் எப்படி? ஸோ பணத்தினால் மகிழ்ச்சி உண்டாகும்னு நீங்கள் தயவு செஞ்சு உருவாக்கி கொடுக்காதீங்க. ஒரு காசே செலவு பண்ணாமல் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் வந்து வாக்கிங் போகலாம். அங்கே இருக்கக்கூடிய இயற்கையான காற்று, ஃப்ளவர்ஸ், செடி கொடிகளோட பெயர் சொல்லிக் கொடுங்க, மரங்களை பற்றி சொல்லிக் கொடுங்க, இயற்கையான காற்று, இயற்கையான சூழலுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க, ஏன் மரம் வளர்க்கணும்னு சொல்லிக் கொடுங்க. இன்னொன்று, சுற்றுலா தலங்கள்னு தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வெளிநாட்டுக்கு தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்க வேண்டாம். ஒரு சராசரி நடுத்தர ஃபேமிலியால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகலாம். அது வந்து ஒரு புது இடமா இருக்கலாம், ஒரு டெம்பிளாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் பரந்த ஊராக இருக்கலாம், குலதெய்வத்தை பார்க்க போகிறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ புது இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. புது இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் புதிய மனிதர்கள், புது மொழி அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ ஒரு வாழ்க்கை ஒப்பீடு வரும், வெவ்வேறு விதமான வாழ்க்கை இருக்குன்னு தெரிய வரும். நம்மளை வந்து நம்ம பேரண்ட்ஸ் எந்த அளவில் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வந்து ட்ராயிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கலைகளை வந்து அவங்களுக்கு இயல்புலேயே அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா அந்த கலைகளில் ஈடுபட வைக்கலாம். வெளியில் போய் விளையாடுறத நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகும் பாடி. அப்போ வந்து டீஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ நேரம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு இது ஒர்க் ப்ரெஷர், அதுக்கப்புறம் அந்த படிக்கிற ப்ரெஷர், இந்த டென்ஷன் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கம்மியாகிறதுக்கு ஓடி ஆடி விளையாடணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஓடி ஆடுறதே கிடையாது, ஏசி ரூமில் உட்காந்துக்கிறாங்க, வேர்க்கிறதே கிடையாது, பாடியிலே ஹீட் தங்கிடுது. நம்ம அதனால் கூலிங்காக இருக்க பாடின்னு நினச்சிக்கிறோம், ஆனால் கூலிங்காக இருக்காது பாடி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ குழந்தைக்கு வந்து வாழ்க்கை முறையை வசதிப்படுத்துவது அப்படிங்கிறத விடவும் வாழ்க்கை முறை மாற்றங்களை கற்றுக் கொடுப்பது தான் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா மாறும்போது எப்படி தகவமைச்சு கொள்ளணுங்கிற டாலரன்ஸ் லெவல் அப்போ தான் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பேரண்ட்ஸ் மேலே மரியாதையும் வரும். சுற்றுலாத்தலங்களுக்கு போய் புதிய இடங்களை பார்க்கும்போது அந்த லாங் சைட் வந்து கண்ணுக்கு கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே பக்கத்துலேயே மொபைலையே பார்த்துட்டு இருக்கும்போது கண்கள் கூட பாதிக்கப்படுது இல்லையா? ஸோ இயற்கையான பிரதேசங்களுக்கு, மலை பிரதேசங்களுக்கு போகலாம். வரலாற்று வாழிடங்கள் எவ்வளவோ இருக்குது. நம்ம பெரிய பெரிய மன்னர்களெல்லாம் எவ்வளவோ வந்து வரலாற்று சின்னங்களெல்லாம் கட்டிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் வந்து எதையெல்லாம் கடந்து வந்திருக்கு இந்த உலகம், இந்த சமூகம் எதையெல்லாம் பார்த்து வந்திருக்குன்னு அவங்களுக்கு அப்படியே வாழ்க்கையோடு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை வச்சுட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு மொபைலை வச்சுட்டு இது இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு, அவ்வளோ ஸ்கோர் பண்ணு, அது வந்து நல்ல பேரண்டிங்காக இருக்காது. ஸோ குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே ஒரு குழந்தைகிட்ட
குறைந்தபட்சம் நான் சொல்கிறது குறைந்தபட்சம் 15 மினிட்ஸ் அது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 15 மினிட்ஸ் மொபைல் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது, எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் பேசணும், அவங்க பேசணும், அவங்க பேசணும். அது 2-வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். அப்படி ஒரு கம்யூனிகேஷன் உட்காந்து ஏதாவது பண்ணலாம், வேலைகள் பண்ணலாம், இல்லை பேசலாம், ஷேரிங்காக இருக்கலாம். அந்த குவாலிட்டி டைம் இருந்துச்சுன்னா நாளைக்கு அவங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல்னா முதல்ல அவங்க தேடி வர்றது உங்ககிட்ட தான் இருக்கும். இப்படியான ஒரு பிணைப்பை முதல்ல வீட்டிலேருந்து துவங்கணும். அதுதான் நல்ல பேரண்டிங்காக இருக்கும். ரொம்ப அருமை மேம். இந்த சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா தலைமுறை பெற்றோர்களுக்குமே தேவையான ஒரு விஷயம். ரொம்ப எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி ரொம்ப அவங்க ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய ரூல்ஸை செட் பண்ணி அப்படியும் இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேங்கிற ஒரு பேர் வழியில் அவங்க குழந்தைகள் தவறான பாதைகளுக்கு போகிறதுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க. பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி மேம். நன்றி.